பொறுப்பேற்ற பிறகு இந்த தொகுதியின் மேம்பாட்டிற்காக நான் கண்டிப்பாக முதலமைச்சர் அவர்களை சந்திப்பேன். அந்த கோரிக்கைகள் இந்த பகுதி மக்களின் கோரிக்கைகளை முன்வைப்பேன். சில ப்ராஜெக்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒன்றிய அரசுடைய ஒத்துழைப்போட மாநில அரசுடைய உதவியும் கண்டிப்பா தேவைப்படுது. அப்படிப்பட்ட சில ப்ராஜெக்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா நம்முடைய புதிய அரசாங்கம் அதுக்கு கண்டிப்பா ஒத்துழைப்பார்கள் என்கிற நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன். அடுத்த சில நாட்கள்ல நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவரை சந்திக்கும் பொழுது எந்தெந்த பிரச்சனைகள் எந்தெந்த கோரிக்கைங்கிறது உங்க பத்திரிகையாளர் உங்கள்கிட்ட கண்டிப்பா சொல்லுவேன். அந்த வாய்ப்புகளை உருவாக்குவேன். நான் இந்த தொகுதியின் அது எனக்காக கிடையாது, எங்கள் இயக்கம் அதிமுக காண்டி கிடையாது. இந்த திருச்சி தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த தொகுதி மக்களுக்கு நான் ஆற்ற வேண்டிய பணிக்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்திக்கும் வாய்ப்பினை நான் உருவாக்குவேன். இந்த கேள்வி தொடர்ந்து அவங்க புதிய அரசாங்கம் பொறுப்பேற்று 24 மணி நேரம் கூட ஆகவில்லை. ஆனா இந்த கேள்வி பொறுத்தவரைக்கும் பிரச்சனைகளை பத்தி சொல்றாங்க, என்ன நடவடிக்கை எடுத்துட்டு சொல்றாங்க, இல்ல முன்னாடியோட இப்ப இந்த அரசாங்கத்துக்கு வித்தியாசம் இல்லைன்னு சொல்றாங்க. நான் எல்லா பத்திரிகையாளர் சந்திப்புலையும் நான் முதல்ல என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, புதிய அரசாங்கம் பொறுப்பேற்றிருக்கு, அதிகாரிகள் மாற்றம். இப்ப நம்முடைய திருச்சியுடைய மாநகராட்சி ஆணையரா இருக்கட்டும், மாவட்ட ஆட்சியரா இருக்கட்டும், அதே இப்பதான் அவங்க டிரான்ஸ்பர் பண்ணிருக்கிறாங்க. அதிகாரிகளுடைய அவங்களே இன்னைக்கு பணிமாற்றம் டிரான்ஸ்பர் நடந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில புதிய அதிகாரிகள் பொறுப்பேற்று இப்ப இருக்கிற சூழ்நிலை பிரச்சனைகளா இருக்கட்டும், அதெல்லாம் அவங்களுக்கு கால அவகாசம் கண்டிப்பா கொடுக்கணும். நம்ம 24 மணி நேரத்தில் இல்லாட்டி ஒரு வாரத்திலேயோ இல்லாட்டி ஒரு மாசத்திலேயோ அந்த மாற்றங்களை நாம் உருவாக்க முடியாது. நீங்க ஒரு குறைஞ்சபட்சம் 6 மாதத்திலிருந்து ஒரு வருஷம் நீங்க கொடுத்தாதான் இந்த புதிய அரசாங்கத்தினால அந்த மாற்றங்களை உருவாக்க முடியுங்கிறது என்னுடைய கருத்து. நான் அதை தான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். நான் ஒரு வாரத்திலேயோ 10 நாள்லயோ இல்ல 20 நாட்கள்லயோ இந்த மாற்றத்தை உருவாக்க முடியாது. அங்கங்க குற்ற சம்பவங்கள் நடக்குது. ஆனா அந்த குற்ற சம்பவம் நடக்கும் பொழுது அதுக்கு காரணமான குற்றவாளிகளை கைது செய்வதா இருக்கட்டும், வழக்கு போடுறதா இருக்கட்டும், எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்றதா இருக்கட்டும், அதுல எந்த காலதாமதமும் கிடையாது. நான் சென்ற ஆட்சி இருக்கும்போது இதே சொன்னேன். நீங்கள் குற்ற சம்பவங்கள் 100% அது இது பண்ண கண்டிப்பா முடியாது. ஒரு வளரும் நாடுல வளர்ந்த நாடுகளிலே இந்த பிரச்சனை முழுமையா அவங்க இது பண்ண முடியல. அப்படி போன்ற இதுல ஆனால் குற்ற சம்பவம் நடக்கும் பொழுது எந்தவித நடவடிக்கை எடுக்காம அந்த குற்றவாளிகள் மேல எந்த வித எடுக்காம இருக்கு, அது தவறு. அது பொறுத்த வரைக்கும் அது போன அரசாங்கத்தில் அந்த பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த ஆட்சியிலையும் பொறுத்த வரைக்குமே அதுக்கான அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. நீங்க கோயம்புத்தூர் நடந்த சூலூர் நடந்த பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல இங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிரச்சனையா இருக்கட்டும், அந்த பிரச்சனை சார்ந்த நபர்கள் அவங்க கைது செஞ்சிருக்கிறாங்க, கூண்டாஸ் வழக்கு அவங்க மேல போட்டிருக்கிறாங்க, கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. நீங்க இதே நீங்க டயர்டாயிருவீங்க, பதில் சொல்லி நான் டயர்டாயிருவேன். நான் இந்த மாற்றம் நீங்க சொல்ற மாற்றமா இருக்கலாம், முன்னேற்றமா இருக்கலாம், அதற்கு குறைஞ்சபட்சம் 6 மாதத்திலிருந்து ஒரு வருஷம் நீங்க டைம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க சரியா செயல்படலையா நாங்க கண்டிப்பா நாங்க சொல்லதான் போறோம். நாங்க ஆனா அதுக்கு முன்னாடி சரியா செய்யல இல்ல அப்படிங்கிற அந்த கேள்விக்கு நாங்க நாங்க பதில் சொல்ல முடியாது. விவசாய கடன் தள்ளுபடி அதாவது விவசாயிகள் கடன் சார்பாக அவங்க இயக்கம் சார்பாக நம்முடைய இன்றைய முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் தேர்தல் நேரத்தில் அவங்க ஒரு தேர்தல் அறிக்கையில அந்த கடன் நீக்கம் பத்தி அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. இப்ப என்னன்னா மாநில அரசுடைய நிதிச்சுவை கருதி இன்றைக்கு இருக்கிற அந்த பினான்சியல் அந்த ப்ராப்ளம்ஸ் காண்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க முதல் முறையா ஃபர்ஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க. அதாவது சிறு விவசாயிகளுக்கு முழுமையான அந்த இது அந்த முழுமையான இது கொடுக்காம அது சிறு விவசாயிகளுக்கு முழுமையான ஒரு அந்த கடன் நீக்கம் பத்தி சொல்லியிருக்கிறாங்க. மற்ற அந்த நடுத்தர மற்ற பெரிய விவசாயிகளுக்கு அவ்வளவு கிடையாதுன்னு சொல்லி ஃபிகர்ஸ் எனக்கு கரெக்டா தெரியல. இது பொறுத்த வரைக்கும் அவங்க தேர்தல் அறிக்கையில முழுமையா கடன் நீக்கம் பண்றேன்னு சொல்லி பண்ணாங்க சொன்னாங்க இல்லையா, அது நடக்கலையே அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அந்த அவங்க இப்போ வெள்ளைத்தாள் விடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. மாநில அரசு நம்முடைய தமிழக அரசு ஒரு ஒயிட் பேப்பர் ஸ்டேட் பினான்சஸ் பத்தி மாநிலத்தில் இருக்கிற இன்றைய இந்த நிதி நிலைமை பத்தி அவங்க ஒரு வெள்ளை அறிக்கை விடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வெள்ளை அறிக்கை விடும் பொழுது என்ன பிரச்சனை இருக்கு என்ன இருக்கு சொல்லிட்டு அப்போ அவங்க தேர்தல் அறிக்கையில கொடுத்த அந்த என்னென்ன அறிக்கை தேர்தல் அறிக்கையில என்னென்ன அவங்க இது சொல்லியிருந்தாங்களோ அதுல எதெல்லாம் நிறைவேற்ற போறாங்க, இல்ல இந்த பிரச்சனை காரணமாக நிறைவேற்ற முடியாதா, இல்ல காலப்போக்கில் அதை நிறைவேற்றுவார்கள் அப்படி பத்தி தான் சொல்ல முடியும்.
வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு சில கால அவகாசம் தேவைப்பட்டது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 1.5-2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு அப்புறம் தான் மகளிர் உரிமை தொகையை அவங்க கொடுத்தாங்க. அதை நம்ம குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா அன்றைய அரசு, திமுக அரசுக்கு பொறுத்த வரைக்கும் இதே நிதி சுமை தான் பிரச்சனை இருந்தது, கடன் சுமை இருந்தது. அதனால என்ன 3 வருஷம் கழிச்சு அவங்க கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 1,30,00,000 பேருக்கு அந்த பெண்மணிகளுக்கு வந்து கொடுத்தாங்க. இப்போ இந்த அரசு பொறுத்த வரைக்கும் தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறாங்க, மக்களுக்கு செய்வேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து என்னன்னா இந்த அரசாங்கம் சில வாக்குறுதிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. அது வந்து அவங்க தேர்தல் அறிக்கைகளுக்கு அது உடன்பட்டு இல்லையே அப்படின்னு நீங்க சொல்றீங்க, நாங்களும் அதான் சொல்றோம். பட் என்னன்னா காலப்போக்கில் அதை நிறைவேற்றணுங்கிறதா என்னுடைய கருத்து. உடனடியாக அது 100% பண்ண முடியுமாங்கிறது அது கஷ்டம். அதாவது சொன்னாலே அந்த வெள்ளை அறிக்கை வரும்பொழுது அதனுடைய விவரங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்ப என்ன அரசாங்கம் என்ன சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்னோட கருத்தை நான் சொல்ல முடியும். நீங்க நான் ஒரு பொருளாதார வல்லுநர் கிடையாது. நான் ஐ எம் நாட் அன் எக்கனாமிஸ்ட். பட் அதே நேரத்தில் ஒரு அரசியல் கட்சி ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுக்கறாங்க, அவங்க பலதெல்லாம் யோசிச்சு கொடுப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற தமிழக அரசாங்க நிதி நிலைமை இதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பா தேர்தல் அறிக்கையில் இதெல்லாம் செய்ய முடியும், கண்டிப்பா செய்யதான் போறாங்க. ஆனால் ஒவ்வொரு விஷயமும் அனைத்தும் சாத்தியமா அப்படின்னு கேட்டேன்னா இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை பார்க்கும்போது கண்டிப்பா கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். நாங்க எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் துரதிருஷ்டவசமாக திராவிட முன்னேற்ற கழக சின்னத்தில் நாங்கள் போட்டியிட்டோம். இன்னைக்கு நாங்க அப்படி ஆதரவு கொடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலை எங்களுக்கு கிடையாது. ஆனால் மற்ற பிற இயக்கங்கள், பொது உடைமை இயக்கங்களா இருக்கட்டும், காங்கிரஸ் இயக்கமா இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து ஆதரவு கொடுத்திருக்காங்க. எதன் அடிப்படையில் ஆதரவு கொடுத்திருக்காங்கன்னா ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது, இங்க வந்து தொங்கு மந்திரி சபை ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நாங்க ஒரு ஆதரவு கொடுத்திருக்கோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது நம்ம தவறு இல்லைன்னு நம்ம சொல்றோம். நம்ம ஐயுஎம்எல் அவங்களும் கொடுத்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் பொறுத்தவரைக்கும் மக்கள் பொறுத்தவரைக்கும் அதாவது அப்சல்யூட் மெஜாரிட்டி தனிப்பெரும்பான்மை கொடுக்காட்டி கூட சிங்கிள் மெஜாரிட்டி யாருக்கு இருக்குன்னா தாவேகா இன்றைக்கு சகோதரர் விஜய் அவருடைய இயக்கத்துக்கு தான் இருக்கு. அதன் அடிப்படையில் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி, இந்திய அரசியல் சட்டத்தின்படி அவங்கள தான் அழைச்சிருக்கணும். அதன் அடிப்படையில் இன்னைக்கு அரசாங்கத்தை அமைச்சிருக்கிறாங்க. அதற்கு பொறுத்த வரைக்கும் மக்களுடைய தீர்ப்பு மகேசன் தீர்ப்புங்கிற மாதிரி அதை நாம் மதிக்க வேண்டும், கால அவகாசம் கொடுக்க வேண்டும். இந்த அரசாங்கம் சிறப்பாக செயல்படுங்கிற நம்பிக்கையோட நம்ம இருக்கிறோம். நம்ம நாளைக்கு அதுல தவறும் பொழுது செய்யும் பொழுது பிற இயக்கங்கள், இன்னைக்கு கூட்டணியில் இருக்கிற இயக்கங்களா இருக்கட்டும், இல்ல நாங்க கூட்டணி இல்லாத எங்களை போன்ற இயக்கங்கள் சரி, அதுக்குண்டான கருத்துக்களோ கண்டனங்களோ அங்க தெரிவிக்கலாம். ஆனால் 6 மாசத்துல 1 வருஷம் நம்ம கண்டிப்பா நம்ம டைம் கொடுத்தாங்க. எங்களுடைய இப்ப நிறைய பேர் நீங்க சொல்றீங்க கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அந்த கேள்வி இருக்கு. நீங்க நாங்க இது வந்து தனிப்பட்ட துரை வைகோவோ எங்களுடைய பொதுச் செயலாளர் வைகோவோ அது முடிவெடுக்க முடியாது. நாங்க இந்த மாசம் வந்து 27ஆம் தேதி எங்களுடைய இயக்கத்துடைய பொதுக்குழு நாங்கள் கூட்டியிருக்கிறோம். கட்சி நிர்வாகிகளுடைய மனநிலைமை எப்படி இருக்கு, கட்சி தொண்டர்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கு, இந்த கூட்டணியில் நாங்கள் தொடர வேண்டுமா அங்கிற அந்த கேள்வி அந்த பொதுக்குழுவில் வைக்கும் பொழுது அந்த நிர்வாகிகளுடைய மனநிலைப்படி முடிவு எடுக்கப்படும் நான் சொல்ல முடியும். ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டியில எந்த இயக்கமா இருந்தாலும் சரி, தனிநபர் ஒரு முடிவு எடுக்கிறத விட இயக்கம் ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவு எடுக்கணும், அதை நம்ம மதிக்கணும்னு சொல்லுவேன். எப்படிங்க ஏங்க கட்சி தாவல்ங்கிறது நீங்க சட்டமன்றத்தில் நீங்க அதை எதிர்த்தோ இல்லாட்ட உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இதுபடி நீங்க அதை எதிர்த்து நீங்க இது பண்ணாதான் நீங்க அதை பண்ண முடியும். நீங்க ஏங்க பொதுக்குழு நாங்க தீர்மானம் போட்டானா கூட்டில இருக்குமா இருக்க மாட்டோம்னு சொல்லி தீர்மானம் போட்டோம்னா ஒண்ணு கட்சி தாவல் சட்டம் வந்துருமா? அவ்வளவு தூரம் மோசமா போச்சு ஜனநாயகம். நாங்க தனி இயக்கங்க மதிமுக. நான் அவன் இல்லை, அவன் நான் இல்லை. துரை வைகோவாக செத்தாலும் என் சின்னத்தில் சொல்ல நான் சொல்ல முடியும். மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இயக்கத்தோட இதுக்கு நான் பண்ண முடியாது. என்னுடைய இது வரும்போது நான் சொன்னேன். நான் மற்றவங்களை எப்படி நான் சொல்ல முடியும்? இவனாலதான் நான் தோகத்தை சொல்லுவாங்க. பிறகு ஏதாச்சுன்னா சார் இப்ப கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கான மெஜாரிட்டி கிடைச்சாச்சு, கூட்டணி கட்சிகள் ஆதரவோட அமைச்சாச்சு. அதுக்கு பின்பாக அவங்களுடைய ஐடியாலஜிக்கல் அகேன்ஸ்டா பிஜேபியோடைய ஓட்டுகள் இந்திய அலையன்ஸ் இருந்து வந்த ஏடிஎம்கே எம்எல்ஏஸ்
ஏன் அவங்க வந்து அழைக்க வேண்டியது இருக்கு, அவங்க வந்து சேர வேண்டிய பின்னணி என்ன? அதாவது என்னுடைய கருத்து என்னன்னா, ஒரு இயக்கம், அந்த இயக்கத்தில் இருக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்ல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தலைமையுடைய முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து, இல்ல எங்களுக்கு இது உடன்பாடு கிடையாது, இந்த கட்சியுடைய ஒரு கொள்கைக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை நீங்க எடுத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ யார் எந்த உறுப்பினராக இருக்கட்டும், நாங்க கட்சியிலிருந்து நான் விளையாடுறேங்க, நான் ராஜினாமா செய்யறேன்னு சொல்லிட்டு என்னுடைய பதவியை நான் ராஜினாமா செய்யறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிற இயக்கங்களுக்கு போறதோ இல்லாட்டி அரசியல் விட்டு ஒதுங்குறதோ அந்த தனிநபருடைய ஜனநாயக உரிமை. நீங்க வந்து ஒரு கட்சியில் இருக்கிறவங்க எந்தவித முடிவு எடுக்க முடியாது. ஒரு தடவை போட்டி ஜெயிச்சிட்டானா நீங்க அந்த சட்டமன்ற உறுப்பினராக, அந்த இயக்கத்தின் சட்டமன்ற உறுப்பினராக, அந்த இயக்கத்தினுடைய கொள்கைக்கு முரணாக சட்டமன்றத்தில் போய் மாற்றி ஒரு வாக்களிக்கிறாரு செய்யறாரு, அது வந்து கட்சி தாவல் சட்டம் வரும். நான் சொல்ற கேளுங்க, நீங்க அப்படி இருக்கும்போது கட்சி அப்ப வரலாம். அது நீங்க சபாநாயகர் முடிவு செய்யணும். அவங்க அதிமுகவை சார்ந்த தலைவர் பொறுத்த வரைக்கும், அந்த எடப்பாடி பொறுத்த வரைக்கும் இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கடைசியா அவங்களே லெட்டர் கொடுத்து எங்க உறுப்பினர் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேள்வியில நீங்க அவங்க கிட்ட கேட்கணும். அதுதானே சொல்ல வர. இப்ப வந்து அது வந்து அந்த கட்சி வந்து முடிவெடுக்கணும். இப்போ நான் என்ன சொன்ன, ஒரு ராஜினாமா செய்யறாங்க, ஒரு கட்சியோடைய சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்யறாங்க. ராஜினாமா செஞ்சுட்டு இன்னொரு இயக்கத்துக்கு போறாங்கன்னா அது அவங்களுடைய ஜனநாயக உரிமை தான் சொல்ல முடியும். அது எப்படி கட்சி தாவல் சட்டத்தில் வரும்? விமான நிலையத்தோட நல்ல வேலை கேட்டீங்க. அதாவது பத்திரிகையாளர் சந்திப்பு, ஊடகவியலாளர் சந்திப்புல ஜனங்களுக்காண்டி கேள்வி கேளுங்க. நல்ல வேலை அதை கேட்டீங்க. இப்ப கூட நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் சகோதரர் விஜயை சந்திச்சுட்டு உள்ள போய் இங்க ஏர்போர்ட் டைரக்டர் இயக்குனர் இங்க அவரை சந்திச்சு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அந்த மீட்டிங். அதை நான் சொல்லிடுறேன் என்ன நடந்தது. இப்ப நான் சில நாட்களுக்கு முன்பு நான் டெல்லிக்கு போய் அங்க இருக்கிற ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சேர்மனை சந்திச்சு இந்த திருச்சி ஏர்போர்ட் விமான அந்த ரன்வே எக்ஸ்பான்ஷன் ஓடுதல விரிவாக்கத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 350 கோடி தேவைப்படுது. அந்த நிதியை பொறுத்த வரைக்கும் நீங்க சீக்கிரமா நீங்க அதை இது பண்ணி சாங்ஷன் பண்ணீங்கன்னா இந்த வேலைகள் நடக்கும். இது பல வருஷமா நடந்துட்டு இருக்கிற இதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, சில பிரச்சனைகள் சொன்னாங்க. ஆனா அது வந்து என்னன்னா அவங்க அப்டேட்டடா இல்லாம இருக்கிறாங்க. இங்க லேண்ட் அக்விசிஷன் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. எந்தவித தொய்வுங்க கிடையாது. நீங்க நிதியை தந்தீங்கன்னா கண்டிப்பா இங்க ரன்வே எக்ஸ்பான்ஷன் கண்டிப்பா முடிஞ்சிடும். ஏற்கனவே திருச்சி விமான நிலையம் இந்தியாவில் இருக்கிற விமான நிலையங்கள் இல்லையா, வேகமாக வளரக்கூடிய விமான நிலையமா இருக்கு. ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 16 விழுக்காடு பேசஞ்சர் டிராபிக் இங்க வளர்ந்துட்டு இருக்குங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஓடுதல் விரிவாக்கம் முடிஞ்சிருச்சுன்னா இன்னைக்கு இனியும் இங்க திருச்சி விமான நிலையம் பொறுத்த வரைக்கும் இனியும் நல்ல வளர்ச்சி அடையும் சொல்லிட்டு திருச்சி விமான நிலையத்துக்கு கிடையாது, இந்த திருச்சி விமான நிலையம் வளர்ச்சி அடையும் பொழுது இந்த திருச்சி நகரம், திருச்சி மாவட்டம், மத்திய மாவட்டங்களுக்கு எல்லாம் முக்கியமான ஒரு வளர்ச்சி ஒரு பாதைக்கு இட்டு செல்லுங்கிறதா என்னுடைய கருத்து. அதனால நான் சொல்லியிருந்தேன். இப்போ அவரு சில கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அங்க நான் அவர் சேர்மன் பார்க்கும்போது அவங்க அந்த கேள்விக்கு உண்டான பதில சொல்லிட்டு அது நீங்க சில தகவல் உங்களுக்கு தவறான தகவலா இருக்கு, தயவுசெய்து நீங்க வெரிஃபை பண்ணிட்டு சொல்லுங்க சொல்லியிருக்கிறேன். அப்போ அவங்க இது பண்ணிக்கிட்டாங்க. நான் நாளானைக்கு மறுபடியும் ஒன்றிய விமான போக்குவரத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு அவரை நான் சந்திச்சு இந்த விமான ஓடுதளத்துக்கு உண்டான விரிவாக்கத்துக்கு உண்டான அனைத்து முயற்சிகளும் முடக்கிட்டு இந்த நிதியை நீங்க சீக்கிரமா இது பண்ணிட்டு இந்த இதை முடிங்கன்னு சொல்லி தான் சொல்ல போறேன். இல்ல மேம்பால பொறுத்த வரைக்கும் நீங்க அரிஸ்டோவா இருக்கட்டும், மாரிஸா இருக்கட்டும், இல்ல டவுன் ஸ்டேஷனா இருக்கட்டும், மூணுத்துக்கும் வந்து காலதாமதம் ஆயிருக்கு, மறுக்கிறது கிடையாது. அது முழுமையான விளக்கத்தை நான் போன பிரஸ் மீட்ல நான் சொல்லியிருந்தேன். நான் உங்களுக்கு வந்து மாரிஸ் மேம்பாலம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிசம்பர் மாதம் இந்த வருஷம் டிசம்பர் மாசத்துக்குள்ள உங்களுக்கு பயன்பாட்டுக்கு வருங்கிற அன்னைக்கே சொல்லியிருந்தேன். நான் மாசம் ஃபீட்பேக் வாங்கிட்டு இருக்கேன். நான் அரிஸ்டோ மேம்பாலம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ ஆகஸ்டா அரிஸ்டோ அரிஸ்டோ தான் டிசம்பர், இது வந்து மாரிஸ் பாலம் வந்து செப்டம்பரும் அரிஸ்டோ பாலம் வந்து டிசம்பருக்கு நம்ம இல்ல இந்த ஜூன் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். அவங்க சொன்ன காரணம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். உங்களுக்கு அந்த எலெக்ஷன் இந்த ஒர்க் நடந்ததுனால உங்களுக்கு மேற்கு வங்காளம் அங்க வெளிமாநில தொழிலாளர்கள் வந்து மொத்தமா அந்த 1.5 மாசம் அங்க போயிட்டாங்க. அது இல்லாம இந்த மேற்காசிய அந்த போர் இதனால உங்களுக்கு அந்த சிலிண்டர் கேஸ் சிலிண்டர் ஃபேப்ரிகேஷனுக்கு உங்களுக்கு கேஸ் சிலிண்டர் தேவைப்படுது. அது ஒரு தட்டுப்பாடு ஒரு காரணமா சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் இப்ப அடுத்து இந்த புதிய கெடு கொடுத்திருக்காங்க இல்லையா, செப்டம்பர் டிசம்பர் அந்த இதுக்குள்ள முடிச்சிருவாங்கன்னு சொல்லி அவங்க கொடுத்திருக்காங்க. நான் அதன்படி முடிச்சிட நம்பிக்கை இருக்கு எனக்கு. இந்த வாக்களித்த மை கூட இன்னும் முழுசா அழியல, அதுக்குள்ள இவங்க போனதெல்லாம் குதிரை பேரம் தான் அப்படின்னு திட்டமிட்டு சொல்றாங்க. ரொம்ப
ரொம்ப கிளாரிஃபைடா எல்லாரும் சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி. அப்போ இது குதிரை பேரமா இல்லையா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது இன்னைக்கு கடந்த காலங்களில் வந்து நான் அதை சொல்லலையே, இப்போ அவங்க தாவேகா சின்னத்துல தான் இல்ல 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 இப்போ வந்து இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அவங்க தாவேக்கால சேர்ந்திருக்கிறாங்க. அதுல என்ன, அதை பொறுத்த வரைக்கும் கட்சி தாவல் இதுக்குள்ள சட்டத்துக்குள்ள வராது, அது குதிரை பேரத்தில் வராதுதான் என்னுடைய அனுமானம். ஏன்னா அவங்களுடைய அந்த இயக்கத்தினுடைய நிலைப்பாடுல அவங்களுக்கு வந்து முழு திருப்தி கிடையாது, தலைமையோடைய இதுல வந்து திருப்தி கிடையாது. அதனால என்ன சொல்றாங்க, அந்த கட்சி பதவி வந்து ராஜினாமா பண்ணி வேற கட்சிக்கு அவங்க போறாங்க. அவங்க அங்க போய் அவங்க மறுபடியும் வந்து அவங்க வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா, அந்த இயக்கத்தில் கொடுத்தாங்கன்னா அவங்க சட்டமன்ற தேர்தலில் அவங்க போட்டி போட போறாங்க. இது நம்ம எப்படி கட்சி தாவல் இதுல வர முடியும்? அதே நேரத்தில் கடந்த காலங்கள்ல இதுக்கு முன்னாடி இத குற்றச்சாட்டு வைக்கிற இயக்கங்கள் அவங்க இது போன்ற இதுல அவங்க ஈடுபடலையா நான் கேட்கிறேன். நான் இப்ப எங்க இயக்கத்திலேயே 2006 கம்பம் ராமகிருஷ்ணன்ங்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துல சேர்ந்து அந்த இயக்கத்தினுடைய இதுல சின்னத்துல போட்டி போட்டு அவரு மறுபடியும் சட்டமன்றத்துக்கு போனாரு. அதே வேளையில வந்து அதிமுகவை சார்ந்த நம்முடைய மதிப்புக்குரிய அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அப்போ ஒரு அதிமுக தான் இருந்தாரு, அவர் அதை ராஜினாமா பண்ணிட்டு அதே 2009 திராவிட முன்னேற்ற கழகத்துல போய் அந்த சின்னத்துல போட்டி போட்டார். இது கடந்த காலங்களில் நடந்திருக்கு. அதனால வந்து இப்போ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சியில இருக்கிறவங்க அந்த கட்சியுடைய செயல்பாடு பிடிக்காம ராஜினாமா செஞ்சுட்டு இன்னொரு இயக்கத்துக்கு போறது, அதை எப்படி நம்ம கட்சி தகவல் சொல்ல முடியும்? இது ஒரு கட்சியை ரெண்டா உடைக்கிற ஒரு முயற்சி அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமி சொன்னாங்க. அது கண்ணாடி கூட்டுகள் இருந்துகிட்டு நம்ம கல்லெறியக்கூடாது, அதான் என்னுடைய இது. எப்படி கண்ணாடி கூட்டுகள் இருந்துகிட்டு கல்லெறியக்கூடாது. கடந்த காலங்களில் பிற இயக்கங்கள் இது போன்ற செயல்பாடுகள் ஈடுபடலையா, அது அந்த பதில் வந்து வரணும். அதே நேரத்தில் அதை சொல்றேன் இல்லையா, ஒரு கட்சியில் இருக்கிற நபர், ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி அந்த கட்சியுடைய கொள்கைகள்ல முரண்பட்டு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ராஜினாமா செஞ்சுட்டு போறார். அவர் அது எப்படி ஒரு ஜனநாயக உரிமையை தான் பார்க்க முடியும்? அதுக்காண்டிதான் நீங்க சொல்றீங்களே, மறு தேர்தல் வந்துச்சுன்னா நீங்க தொங்கு மந்திரி சபை நாளைக்கு ஜனாதிபதி இதுக்கு வந்துருது இல்லனா டிஸ்மிஸ் பண்றா வச்சுக்கோங்க. 234 தொகுதியிலையும் நம்ம தேர்தல் வச்சாரு எவ்வளவு செலவுன்னு பாருங்க. அது இல்லாம பாருங்க, இந்த 6 மாசம் சொல்லி முடிச்சிட 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் இவ்வளவு காலதாமதம். நீங்க நான் சொல்றது அதனாலதான் அப்படி ஒரு சூழ்நிலை. ஜனாதிபதி ஆட்சி தவிர்க்கணும், மறுபடியும் ஒரு தேர்தலை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக தான் ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தாவேக்கா அவங்க அழைச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. இதுல பொறுத்த வரைக்கும் சில நபர்கள் பொறுத்து அவங்க கட்சியோட முடிவு உங்களுக்கே தெரியும். என்னென்ன நடந்தது, தேர்தல் ரிசல்ட் வந்ததுல இருந்து வந்துட்டு இருக்கும் போதே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்ன யார் பேசுறாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படி பாருங்க, அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. யார் என்ன பேசுறாங்க பத்திரிகை ஊழியர் உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்க சூழ்நிலையில அவங்க வந்து இன்னைக்கு சில இயக்கங்கள் இருக்குங்க, உங்களுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு பிடிச்சிட்டு அவர் ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வராங்க, அந்த இயக்கத்தில் அவங்க போட்டி போறோம். அதை எப்படி நம்ம சொல்ல முடியும்? தவறு எங்க கருப்பு எனக்கு பிடிச்ச கலருங்க. நான் நாத்திகவாதி கிடையாது. நான் நாத்திகவாதி கிடையாது, இறை நம்பிக்கை உடையவன். இறை நம்பிக்கை உடையவரா இருந்தாலுமே கருப்புங்கிற நமக்கு ஒரு நிறமா தான் பாக்குறேன். நான் எனக்கு இன்னும் சொல்றேன், 4 நாள் டூருங்க, சட்டை கிடையாது, ஒண்ணுதான் இருந்தது. அது அவரை ஒண்ணு தவறா நினைக்க போறது கிடையாது, இவங்க யாரும் தவறா நினைக்க. நீங்க புதுசா ஒண்ணு போட்டு நீங்க பிரச்சனை உண்டாக்கிறாதீங்க. இல்லங்க, கருப்புங்கிறது வந்து என்னன்னா அது நல்ல ஒரு நிறமா தான் பாக்குறேன். அது ஏன் நீங்க நினைக்கிறீங்க? நீங்க கருப்பு, நீங்க இதெல்லாம் ஒரு நிறம் தான் நான் பாக்குறேன். நான் இது கொண்டு போய் இதுல ஒரு சர்ச்சையாக்கி பாக்குறேன் நான் உண்மையில நினைக்கல. இது ஒரு நல்ல வேலை புதுசா கிளப்பி விட்டுருக்கேன், கருப்பு சட்டையை போட்டு நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களேன்னு. ஐயோ, ஒன்னு ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது பத்திரிகையாளருக்கு முன்னாடி. சரி, நன்றிங்க, நன்றி.